எங்கள் கேம்பஸை பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு அப்படியே தண்ணியாக கட்டி கிடக்கு பார்த்தீங்களா. ஸோ வானத்தையும் பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக தான் இருக்குது. பாருங்கள், இந்த இடத்த எல்லாம் பாருங்கள், ரோடெல்லாம் பாருங்கள், தண்ணியாக கட்டி கிடக்கு பார்த்தீங்களா. நல்லா லைட்டாக தண்ணி கட்டி கிடக்கு. அப்படின்னா நல்லா கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு, கொஞ்சம் உரைச்சி பெஞ்சிருக்குன்னு நினைக்கேன், கரெக்டாக தெரியல. பார்த்தீங்களா, தண்ணி எல்லாமே ரோட்டில் கிடக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து காலையில் இருந்தே நான் வந்து வீடியோ எடுக்க தொடங்கியாச்சு. இன்றைக்கி வந்து காலையில் எழும்பி வெளியில் வரும்போது சூப்பர் கிளைமேட். உண்மையாகவே சொல்ல போனால் சூப்பர். ஏன்னா ஒரு பனி மூட்டமாட்டு லைட்டாக வந்து மழை பெஞ்சிட்டு இருந்து. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது அந்த ஸ்னோ இல்லை, ஆனால் வந்து லைட்டாக வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது. இப்போ வந்து காலையில் எங்கள் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 மணி ஆச்சு. ஆனால் சூப்பர் கிளைமேட், நல்ல ஒரு ஜில்லுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து காலையில் எழும்பின உடனே அந்த மழை வந்து பெஞ்சிட்டு இருந்தது, சின்ன மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் நிற்கேன். ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஃபுட்பால் எல்லாம் விளையாடுவாங்க. ஸோ இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து தண்ணி எல்லாமே மழை பெஞ்சு தண்ணி எல்லாமே வந்து விழுந்து கிடக்கு. ஸோ நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன், ரெய்னி டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அன்னைக்கும் அப்படி தான் மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது, லைட்டாக தான் பெஞ்சிட்டு இருந்து. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. உண்மையை சொல்ல போனால் காலையில் இல்லை, நைட்டே தொடங்குது. நைட்டு ஒரு 10 மணிக்கு பிறகு தொடங்குது. 10 மணிலேருந்து ஒரு லைட்டாக பெஞ்சிட்டே இருக்கும். ஒரு காலையில் ஒரு 8 மணி நேரம் பெய்யும். அடுத்த 8 மணிக்கு பிறகு நார்மல் வெயில் வந்துடும். நல்ல வெயில் வராது, ஒரு நார்மலான வெயிலாக இருக்கும். அதுக்கு பிறகு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு பிறகு லைட்டாக இருட்டிகிட்டே இருக்கும். 10 மணிக்கு மழை பெய்யும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து கிளைமேட் வந்து இருக்குது. உண்மையாகவே சொல்ல போனால் சூப்பர் கிளைமேட். பெரிய மழை எப்படா பெய்யும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பெரிய மழை பெய்யும் போது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் உங்கள் கூட. என்னைக்கு பெய்யும்னு தெரியாது, ஏன்னா இந்த 3 மாதமும், இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீசன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளிர் தொடங்கும். நம்ம இடத்துல வந்து இந்த கார்த்திகை மாதம் வரும்போது குளிர் வர மாதிரி நம்ம இடத்துல வந்து நவம்பர், டிசம்பர் அந்த டைமில் நல்லா குளிர்த்தியாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரும்போது கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வந்து தண்ணி கட்டி கிடக்குன்னு சொல்லிட்டு தான் காட்டி இப்போ இந்த கிரவுண்டுக்கு உள்ளாடி நான் நிற்கேன். ஸோ இந்த கிரவுண்டுக்கு உள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து தண்ணி எல்லாமே கட்டி கிடக்கு. ரொம்ப சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கெட்டு கிடக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பார்த்தீங்களா, லைட்டாக வந்து தண்ணி வந்து கெட்டி கிடக்கு. இந்த தண்ணி வந்து ராத்திரி மழை பெஞ்ச தண்ணின்னு நினைக்கிறேன். என்னோட கையில் பார்த்தீங்களா மழை துளி இருக்குது. அந்த மழை தண்ணி லைட்டாக இந்த அளவு தான் பெய்யுது, நல்ல பெருசாக பெய்யலை. எனக்கு கையில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அந்த மழை துளிகள் விழுந்த அந்த அடையாளம் இருக்குது, பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இந்த கேட்டில் பாருங்கள், கேட்டில் வந்து என்ன பார்த்தீங்களா, மழை தண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கேமரா எப்படின்னு தெரியல, மங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேட்டில் வந்து தண்ணி இருக்குது, பார்த்தீங்களா, மழை தண்ணி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை மட்டும் பெய்யலை, லைட்டாக காற்றும் அடிக்குது. இந்த மழை பெய்யும் போது லைட்டாக ஒரு குளிர்ந்த காற்று அடிக்குது. ஸோ அந்த குளிர்ந்த காற்று அடிக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக ரொம்பவே நல்லா இருக்குது. பாருங்கள், இந்த இடத்த எல்லாம் பாருங்கள், ரோடெல்லாம் பாருங்கள், தண்ணியாக கட்டி கிடக்கு, பார்த்தீங்களா. நல்லா லைட்டாக தண்ணி கட்டி கிடக்கு. அப்படின்னா நல்லா கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு, கொஞ்சம் உரைச்சி பெஞ்சிருக்குன்னு நினைக்கேன், கரெக்டாக தெரியல. பார்த்தீங்களா, தண்ணி எல்லாமே ரோட்டில் கிடக்கு. எங்கள் கேம்பஸை பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு அப்படியே தண்ணியாக கட்டி கிடக்கு, பார்த்தீங்களா. ஸோ வானத்தையும் பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக தான் இருக்குது.
இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கேம்பஸை விட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ வெளியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்க வந்திருக்கேன். கேம்பஸுக்குள்ளாடி வந்து அங்கங்கே வந்து தண்ணி கட்டி கிடக்கு. ஆனால் இங்கே வந்து தண்ணி எதுவுமே கட்டலை. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மலை எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மலைக்கு அந்த பக்கம் நீங்கள் போனீங்க அப்படின்னா நாங்கள் வேலை செய்ய இடம் வரோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து பனி மூட்டமாக இருக்கும் நாங்கள் வேலை செய்ய இடத்துல. என்னோட ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலைச்சாரல் அடிக்குது. ஸோ அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, லைட்டாக வந்து அந்த மலைச்சாரல் அப்படியே வந்து முகத்தில் அடிக்குது. ஒரு சூப்பர் ஃபீல். என்னுடைய ஒரு அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக மழை நனையணும். மழை நனைகிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நம்ம உடம்புல வந்து வெயில் படணும், மழை படணும், காற்று எல்லாமே பட்டால் தான் நமக்கு உடம்பு வந்து ரொம்பவே ஹெல்த்தாக ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நான் மழை நனைய மாட்டேன், எனக்கு உடம்புல வந்து வெயில் படக்கூடாது அப்படின்னு இருந்தீங்கன்னா அது வந்து ஸ்கின் வந்து சம்டைம் ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஆனால் மழை நனைஞ்சா காய்ச்சல் வரும், ஜலதோஷம் வரும். ஸோ அதையும் தாண்டி மழை நனைகிறது ஒரு இயற்கை தந்த ஒரு கொடை தான் மழை. அதை நம்ம வந்து கண்டிப்பாக அனுபவிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து உண்மையை சொல்ல போனால் பெஞ்ச மழை எல்லாமே நனைஞ்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாளாக மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஒரு வாரம் மாட்டேன். அந்த ஒரு வாரமாகவே அந்த பெய்யக்கூடிய மழை எல்லாமே நான் நினச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதான் அந்த மலைப்பகுதி. ஸோ இந்த மலைக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா நாங்கள் வேலை செய்ய இடம் வரோம். ஸோ அங்கே பாருங்கள், அந்த எண்டு பாருங்கள். ஸோ அந்த எண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பனி மூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கெல்லாம் போனீங்கன்னா நல்ல மழையாக இருக்கும் இப்போ லைட்டாக. ஸோ இங்கே வந்து லைட்டாக பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் நல்ல மழையாக இருக்கும் பார்த்தீங்களா. சூப்பராக இருக்குது இந்த இடமே பார்க்குறதுக்கு. நல்ல காற்று, ஜில்லுன்னு காற்று அடிக்குது, நல்லா இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் பெஞ்சிட்டு இருக்கும் இங்கே மழை வந்து நல்ல உரைச்சி. இது வரைக்கும் பெய்யலை. காலையில் தொடங்குச்சுன்னா ஒரு 10 மணி வரைக்கும் இப்படி தான் பெய்யும். அதுக்கப்புறம் வந்து மழையே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து நைட்டு தான் பெய்யும். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே உள்ள மழை இருக்குது. இன்னைக்கு காலையிலேருந்தே சூப்பர் கிளைமேட், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதான் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை இதோட நான் முடிக்க போகிறேன். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை தான் நாளைக்கு மீட் பண்ணுறேன். பாய்.